சென்னை தாம்பரம் வணிக வளாகத்தில் தீ விபத்து ஏற்பட்ட இடத்தை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். சென்னை தாம்பரம் சண்முகம் சாலையில் நேற்று பிற்பகல் ஏற்பட்ட தீ விபத்தால் 20க்கும் மேற்பட்ட கடைகள் கருகி நாசமாகின. இதில் 3 கோடி மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சேதமானது. 13 தீயணைப்பு வாகனங்களும் 20க்கும் மேற்பட்ட தண்ணீர் லாரிகளும் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டன. பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு இரவு 1 மணி அளவில் தீ முழுவதும் அணைக்கப்பட்டது. இந்நிலையில் தீ விபத்து நடந்த கட்டிடங்களை நகர்ப்புற திட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். கட்டிடங்களின் சேதம் குறித்து அறிக்கை உயர் அதிகாரிகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் எனவும் அதன் பிறகு கட்டிடங்களின் முழுவதும் இடிப்பது குறித்து முடிவு செய்யப்படும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தீ விபத்தால் சேதமான கடைகளில் மக்கள் நடமாடவும் அதிகாரிகள் தடை விதித்துள்ளனர். இந்நிலையில் மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லாவும் வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜாவும் தீ விபத்துக்குள்ளான கடைகளை பார்வையிட்டு வணிகர்களுக்கு ஆறுதல் கூறினர். வியாபாரிகளின் இழப்புக்கு ஏற்றவாறு இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் மீண்டும் அவர்கள் தொழில் தொடங்க கடன் வழங்க வேண்டும் எனவும் விக்ரமராஜா வலியுறுத்தியுள்ளார். வணிகர்களுக்கு தமிழ்நாடு வணிகர்களுடைய பேரமைப்பு ஆதரவையும் இதற்கு என்ன அடிப்படை உதவிகள் தேவையோ அதை உடர்ந்து செய்வதற்கு நாங்கள் தயாராக உறுதியாக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.